ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேவனுடைய வசனத்தை தியானிப்போம் வாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்க, இதோ இன்னொரு அனுதின தியானத்திலே நாம் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் காத்திருப்போம். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, இன்னொரு முறை இந்த நாளுக்கு அவசியமான, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவசியமான, எங்கள் அனுதின வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற எச்சரிப்புகள், கண்டிப்புகள், சீர்திருத்துதல் உண்டாகும்படி வசனத்திலிருந்து எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கண்டிப்பதும் சீர்திருத்துவதும் என்னங்க அவசியமில்லை. நமக்கு ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வேண்டும். ஆசீர்வாதங்களுக்கு வழியே கடிந்து கொள்ளுதலை கேட்டு திரும்புகிறவர்கள் நன்மை அடைவார்கள். என் கண்டிப்பை கேட்டு திரும்புகள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் தவறி போகும் ஜனங்கள், இருதயத்திலே தவறி போகிறவர்கள். இந்த உலகம் நம்மை கவர்ந்து இழுக்கிறது. இந்த உலகத்தில் நமக்கு போராட்டங்கள் உண்டு. இந்த உலக அதிபதியாகிய சாத்தான் நம்முடைய சத்ருவா இருக்கிறான். இந்த சரீரம், நம்முடைய மண் சரீரம் நம் மீது அதிகாரம் செலுத்த முயற்சிக்கிறது. தேவனோடு நெருங்கிய உறவு இருந்தால் ஒழிய, தேவனை சார்ந்திருந்தால் ஒழிய, நீங்க உலகத்தையும் ஜெயிக்க முடியாது, சாத்தானையும் ஜெயிக்க முடியாது, சரீரத்தையும் ஜெயிக்க முடியாது. இந்த ராஜாக்களின் வரலாற்றை வாசிக்கையிலே நாமும் கூட தேவன் தெரிந்து கொண்ட ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் இருக்கிறவர்களே என்று நம்மை கூட ஒரு விசேஷமான ஆசையோடு தேவன் நம்மை ஏற்படுத்தி கொண்டு, நம்மை ஒரு எல்லையிலே நம்மை கூட ஒரு அதிகாரியாய், ஒரு தகப்பனாக, ஒரு ஆபீசராக, ஒரு ஆசிரியராக, ஒரு பாஸ்டராக, ஒரு ஊழியனாக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். நாம தேவனுடைய ஊழியத்துக்கு வரும்போது, அல்லது நாம ஒரு உன்னத பதவிக்கு வரும்போது, ஒரு நிலையை அடையும் போது, முதலாய் நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? சாதாரணமா இதோ அரசாங்கங்கள் மாறும்போது இதோ கவனிக்கிறோம். புதிய நபர் தேர்ந்தெடுக்கப்படும் போது அவர்கள் ஒரு புதிய எழுச்சியை கொண்டு வருவார்கள். முந்தைய அரசியலில் நடந்த தவறுகள் என்ன? அதே போல இந்த ஆசா என்கிற ராஜா, இவர் ஆரம்பத்திலே சரியாக இருந்தார், ஆனால் அதன் பிறகு வழி மாறிவிட்டார். இந்த ஆசா ராஜா மரித்த பிறகு அவனுடைய மகனா இருக்கிற யோசபாத் ராஜாவானார். அவருடைய தகப்பன், அவர் கால்களில் வியாதியோடு வேதனைப்பட்டதை பார்த்திருப்பார் என்று நினைக்கிறேன். தேவனிடத்தில் ஜெபித்து எப்படி தகப்பன் வெற்றி பெற்றார் என்றும், தகப்பன் தேவனை மறந்தபோது உண்டான வேதனைகளையும் கூட உணர்ந்திருப்பார். அவர் அப்படி தவறு செய்யக்கூடாது என்று முடிவெடுத்து அவர் ராஜாவான உடனே ராஜ்யத்தை பலப்படுத்திக் கொண்டார். தன் மதில்களை பலப்படுத்திக் கொண்டார். தகப்பன் சம்பாதித்த சொத்தை சுற்றி வேலையடைத்துக் கொண்டார். அதிகாரிகளை நியமித்தார். எஸ், சாத்தானோடு நாம் போராடுவது எவ்வளவு அவசியமோ, சாத்தான் நம்மீது நம்மை அட்டாக் செய்யாதபடி, நம்முடைய சொத்தை, நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம் சந்தோஷத்தை, சமாதானத்தை அபகரிக்காதபடி, பிசாசுக்கு இடங்கொடாதபடி கவனமா இருப்பது, காப்பாற்றிக் கொள்வதும் அவசியம். அது மட்டுமல்ல, இந்த யோசபாத் ராஜாவான பிறகு செய்த 2 முக்கியமான வேலைகள். ஒருமுறை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே நியாயப்பிரமாணத்தை உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும், ஒபதியாவையும், சகரியாவையும், நெதனியேலையும், மிகாயாவையும், இவர்களோடு கூட செமாயா, நெதானியா, செபதியா, ஆசகேல், செமிராமோத், யோனாதான் மற்றும் அதோனியா. என்னங்க இந்த பெயர்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்குன்னு கேக்குறீங்களா? நமக்கு புரியாம இருக்கலாம். இவ்வளவு மூப்பர்களை ஏற்படுத்தினார் என்றால்
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 பேரை, லேவியராகி இவர்களையும் ஆசாரியர்களையும் அனுப்பினார்கள். இவர்கள் ஜனங்களிடத்துக்கு சென்று நியாயப்பிரமாணத்தை உபதேசம் பண்ணும்படிக்கு ஆசாரியர்களை ஆயத்தப்படுத்தினார், லேவியர்களை ஏற்படுத்திக் கொண்டார். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். மொபைல் சர்ச்சஸ் போல இவங்க. ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட வீதிகளில் ஊழியம் இருக்கும். என்னுடைய ஆரம்ப காலத்தில் அப்படிப்பட்ட ஊழியத்தையே செய்தேன். மனிதர்கள் நம்மிடத்துக்கு நம்ம மீட்டிங் வைத்தால் வர வேண்டும், சர்ச்சஸ்க்கு வர வேண்டும் நினைக்கிறோம். ஆனால் அழிந்து போவதை தேடி ரட்சிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். சுவிசேஷம் அறியாதவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும், நியாய பிரமாணத்தை உபதேசிக்க வேண்டும், வசனத்தை போதிக்க வேண்டும். நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று யோசபாத் உணர்ந்து கொண்டார். நாம் எவ்வளவு பாதுகாத்தாலும், எவ்வளவு டிசிப்ளின் செய்ய நினைத்தாலும், எவ்வளவு அடித்தாலும் திட்டினாலும், எவ்வளவு சொன்னாலும் மாறாத மனிதர்களுக்கு தேவனுடைய வசனத்தை அறிவித்தால், தேவனுடைய சத்தியத்தை அறிவித்தால் அது அவர்களுக்குள் கிரியை செய்யும் என்று விசுவாசித்த யோசபாத் தேவனிடத்தில் ஒரு உன்னதமான யோசனையோடு அநேகம் பேர் லேவியரை ஆயத்தப்படுத்தி அவர்களை எல்லா பட்டணங்களுக்கும் அனுப்பி வரி வசூலிக்க சொல்லி அல்ல, அல்லது அவரை பிரபலப்படுத்த சொல்லி அல்ல, தேவனுடைய வசனத்தை அறிவிக்க அனுப்பினார். தேசத்துல அதனாலதான் சமாதானம் வந்தது. தேசத்துல அநேக நன்மைகள் உண்டானது. எங்கே தேவனுடைய வசனம் இருக்குமோ அங்கு நன்மை இருக்கும். யார் தேவனுடைய வசனத்தின்படி வாழ்வார்களோ அவர்கள் கனி கொடுத்து பழுகி பெருகுவார்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்டவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். தேசத்திலே எல்லாருக்கும் நியாய பிரமாணம் அறிவிக்கப்படும் போது, எல்லாரும் வசனத்தின்படி வாழத் தொடங்கும் போது, எல்லாரும் தேவ பயத்தோடு இருக்க தொடங்கும் போது, யோசபாத் மிக முக்கியமாய் தேவனிடத்தில் பயபக்தியோடு தேவனை சார்ந்து கொள்ள தொடங்கிய போது தேவன் அவனை ஆசீர்வதித்தார். 12ஆம் வசனம் பார்த்தால் 17:12 இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். வர வர மிகவும் பெரியவனானான். தேவன் ஆசீர்வதித்தால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். படிப்படியாக அவர் ஆசீர்வதிக்கும் தெய்வம். 18ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. ஐஸ்வர்யமும் கனமும். ஐஸ்வர்யம் என்றால் தெரியும்லங்க, ஐஸ்வர்யம் என்று. ஐஸ்வர்யம் என்றால் நமக்கு பணத்துக்கு மதிப்பில்லை, காகிதங்களாக இருக்கிறது, எல்லாம் டிஜிட்டல் மணி ஆகிவிட்டது. ஆனால் இன்றைக்கு நிலங்கள், இடங்களை வாங்கிக் கொண்டு, பிளாட்டை கட்டி கொண்டு, கம்பெனி ஸ்டார்ட் செய்து, பிசினஸ் ஸ்டார்ட் செய்து பெரியவர்களாகிறார்கள், பெயர் பெற்று விடுகிறார்கள். பெரிய கணம். ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது, ஒரு நல்ல விருத்தி அடைவதை பார்க்கும்போது நீ பிரபலமாவாய். யோசபாத் தேவனுக்கு பயந்ததினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி ஜனங்களுக்கு உபதேசித்தபடியால் தேசத்துல சமாதானம் இருந்தது, தேசத்துல நன்மை இருந்தது. அவன் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதுதாங்க மேல போன பிறகு, மலை உச்சிக்கு போன பிறகு, நான் ஏறிவிட்டேன், சிகரத்துல இருக்கிறேன் என்று கொஞ்சம் அலட்சியமா இருந்தாலும் அங்கிருந்து விழுவோம். திரும்ப இந்த ராஜாக்களின் வாழ்க்கையில பார்க்கிறோம், தேவன் உயர்த்திய பிறகு தாழ்த்தி கொள்ள நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் ஆசீர்வதித்த பிறகு இது என்னால் அல்ல, தேவனால் உண்டானது என்று உணர வேண்டும். நமக்கு ஏதாவது வெற்றி இருக்கிறது என்றால் அந்த வெற்றி பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, ஆவியினால் ஆகும் என்ற ஆண்டவருடைய வார்த்தையை நினைவில் கொள்ள வேண்டும். அவரை நம்பி இருப்பதினால், அவரை சார்ந்திருப்பதினால், அவரிடத்தில் செபிப்பதினால் எல்லா விஷயத்திலும் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, எனக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது, எனக்கு பெயர் புகழ் இருக்கிறது. எல்லாம் வருவதற்குள்ளே அந்த நிலையில் இருக்கிறவர்களுக்காக எதிர்பார்ப்பார்களாம்.
மகன்களுக்கு மகள்களுக்கு திருமணம் செய்ய வேண்டி வரும்போது அந்த திருமணங்கள் இன்று முன்பெல்லாம் சரிக்கு சமம் என்பார்கள். பையனுக்கும் பெண்ணுக்கும் சரியா இருந்தால் போதும். ஆனா இன்றைக்கு என் அந்தஸ்தின்படி எனக்கு வேண்டும், என் பெயருக்கேற்ற அந்தஸ்தில் இருக்க வேண்டும். எனக்கு இருக்கிற அந்தஸ்தில் இருக்கிறவர்களோடு இன்னொரு ராஜாவினுடைய மகளை நான் ராஜ குமாரத்தியை நான் என்னுடைய மகனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கெட்ட புத்தி என்பார்களோ அல்லது நேச்சுரலா நடப்பது. அது அங்குதான் நாம் ஆபத்தில் இருக்கிறோம். ரொம்ப ஆபத்து இது. நம்மை தேவன் அதிகமாய் ஆசீர்வதித்தார் என்னும் போது நாம் எந்த நிலையிலிருந்து வந்தோம் என்பது நினைவில் கொள்ள வேண்டும். முக்கியமாய் திருமண காரியங்களிலே சம்பந்தங்கள் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க பிசாசின் மகனை மணந்து கொண்டால் உங்க மாமனார் யாரு? சாத்தான் தானே, பிசாசு தானங்க. ஒரு அவிசுவாசியை நீங்க மணந்து கொண்டால் உங்க வாழ்க்கை என்ன ஆகிறது? அவிசுவாசிகளோடு இணைக்கப்பட்டு இருக்க வேண்டாம். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? ஜீவனுள்ள தேவனுக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? எவ்வளவோ பேர் விசுவாசிகள் இன்றைக்கு திருமண காரியங்கள் வரும்போது பின்வாங்கி போகிறார்கள். அதுதான் நடந்தது யோசபாத்தின் விஷயத்திலும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபோடு சம்பந்தம் கலந்தானாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் எல்லா ராஜாக்களை பார்க்கலும் பயங்கரமான ராஜாவாக தெரிகிறார். ஏனென்றால் அவர் மனைவி யெசபேல், அவள் ஒரு அந்நிய ஸ்திரீ. அவர்களோடு சம்பந்தம் செய்து கொள்ள இவர், எங்க ராஜ மேன்மை நன்றாக இருக்கிறது, நாங்கெல்லாம் ஒரே ஜாதி என்று நினைத்தாரோ என்னமோ, ஆனால் ஒரே பக்தி எங்களுக்கு இருக்கிறதா? திருமண விஷயம் எடுத்தாலும் எங்கிருந்து இந்த ஜாதி வருமோ தெரியாது. அந்தஸ்து வந்துவிடும். பரிசுகள் வரதட்சணைகளுக்கு முதலிடம் கொடுப்பார்கள். கவனியுங்கள், ஒரு நபர் திருமண விஷயத்துல தவறான முடிவெடுத்தால் தன் வாழ்க்கையில திருத்திக் கொள்ள முடியாத தவறு செய்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. யோசபாத் தேவனுடைய வசனத்தின்படியாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்த வரைக்கும் சரியா இருந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார், விருத்தி அடைந்தார். எப்பொழுது ஆகாபோடு சம்பந்தம் கலந்தாரோ, ஆகாபோடு சேர்ந்து விசுவாசி அவிசுவாசியாய் தவறான முடிவெடுத்து தவறான அறிவுரைகளை எடுத்துக்கொண்டு கள்ள தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு, தெரியும் யோசபாத்துக்கு யார் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று. ஆனால் அவனுடைய தீர்க்கதரிசியை அடைத்து கேட்டபோது அந்த தீர்க்கதரிசி சொன்னது உண்மை. அது கடினமா இருந்த போதும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அநேகம் பேர் கள்ள தீர்க்கதரிசிகள் சொன்ன அவைகளுக்கு கீழ்ப்படிந்து விட்டார். போக வேண்டாம் என்ற யுத்தத்துக்கு போனார். உயிருக்கு போராடி கொண்டு வெளியே வந்தார். என்னங்க, எதற்கு உங்களுக்கு எவ்வளவு பேர் ஊழியக்காரர்கள், எவ்வளவு தேவ மனிதர்கள் வேண்டும்? நீங்க ஒரு கேள்வியை எத்தனை தேவ ஊழியர்களை கேட்பீர்கள்? நிச்சயமாய் இன்றைய பாஸ்டர்மார்களே, ஒரு கேள்வியை நீங்க கேட்டால் 10 பேரும் ஒரே பதிலை தரக்கூடிய நிலைமையில இன்றைக்கு இல்லை. ஒருவர் தவறு என்பார்கள், இன்னொருவர் தவறல்ல என்பார்கள். அதற்குதான் நீ கேட்க வேண்டியது உன்னுடைய ஆண்டவரை. நீ தேட வேண்டியது தேவ சித்தத்தை. அவருடைய சத்தியம் ஒன்றே இருக்கும், பொய்கள் பல இருக்கும். சத்தியம் ஒன்றே. ஆகவே தான் கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் வருவார்கள், ஜாக்கிரதை என்று சொல்லியிருக்கிறார். உனக்கு எல்லாம் நல்லதென்றே அவர்கள் சொல்லுவார்கள். அங்கே போக வேண்டாம், உனக்கு நஷ்டம் என்ற வார்த்தையை கேட்பாயா? அல்லது போ, உனக்கு 4 மடங்கு நன்மை என்று சொன்னால் நீ கேட்பாயா? சொல்லு பாருங்க. நல்ல விதமாய் சொல்லுகிறவர்களே தெரிந்து கொள்வார்களே தவிர, உங்களை தடுக்கிறவர்களே, உங்களுக்கு பிரேக் போடுகிறவர்களே, உங்களை நிறுத்துகிறவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு கசப்பா இருக்கிறதோ என்னமோ. அவசரமா எடுக்கும் முடிவுகள் ரொம்ப ஆபத்து நிறைந்தது. யோசபாத் படிப்படியாய் பின்வாங்கி போனார். யுத்தத்திலே பயங்கரமான போராட்டத்திலே எப்படியோ தப்பித்துக் கொண்டு வெளியே வந்தார். 19ஆம் அதிகாரம் 1 வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். அப்பொழுது அனானின் குமாரனாகிய ஏகு எனும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து,
ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? 2 தவறுகள் செய்தார். துன்மார்க்கனுக்கு துணை நின்றாய், நீ கர்த்தருக்கு சத்ருவாகிவிட்டாய். தேவனுக்கு கர்த்தருக்கு சத்துருக்களா இருக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய கடுங்கோபம் உம்மேல் வர இருந்தது. இந்த உலகத்தோடு சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுடைய வசனம் எச்சரிக்கிறது, நான் எந்த தவறும் செய்யவில்லையே, பாவம் செய்யவில்லை என்று சொல்ல வேண்டாம். அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட்டு இருக்க வேண்டாம். யாரோருடைய யோசனை அறிவுரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். எல்லாரோடும் ஐக்கியப்பட்டு அவிசுவாசிகளோடு முன் சென்றால் தோல்விதான் நமக்கு கிட்டும். தேவனுடைய துணை நமக்கு இராது. அங்கே இருக்கிற அந்த அனானி என்றால் ஆசா ராஜாவின் காலத்தில் இருந்த தீர்க்கதரிசியின் மகன் யெகூ வந்து எச்சரித்தார், நீ தவறு செய்தாய். ஆசாவோ கோபப்பட்டு அவனை காவலில் போடு வைத்தான். ஆனால் இங்கு யோசபாத் தன் தவறை திருத்திக் கொண்டான். அப்பா, தவறை திருத்திக் கொண்டான், மனஸ்தாபப்பட்டான். ஆம், நான் தவறு செய்தேன். இதெல்லாம் நீங்க இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். நமக்கு இங்க நேரம் இல்லாததுனால மனம் திரும்பினான், தன் தவறை திருத்திக் கொண்டான், திரும்பவும் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்துக் கொண்டான். தேவனுடைய கிருபையிலே காக்கப்பட்டான். அழகாக விருத்தி அடைந்தான். சடனாக டவுன் ஆனான். எச்சரிப்பை பெற்ற பின்பு அவரை திருத்திக் கொண்டான். ஆனால் தேவனுடைய முழுமையான திட்டங்கள் அவன் பேரிலே நிறைவேற முடியவில்லை. இந்த ராஜாக்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, தொடக்கம் மோசமாயிருந்தாலும் முடிவு நல்லதா இருப்பது. தொடக்கம் நன்றாயிருந்தாலும் நடுவிலே கெட்டு போவதும் திரும்ப மனம் திரும்பி சரியாவதும், இப்படி கீழே மேல போகிற வாழ்க்கைகளை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய இயேசாண்டவர் நமக்கு நிலையான பக்தியை தரும்படி ஒரு நாள் ஒரு மாதிரி, இன்னொரு நாள் இன்னொரு மாதிரி, ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு மாதிரி அல்ல. எந்த நிலையில் நீ இருந்தாலும் இயேசாண்டவரையே நீ பிடித்துக் கொண்டு, அது கஷ்டமோ பஞ்சமோ குறைவானாலும் நிறைவானாலும் அவரே என் ஆண்டவர் என்ற விதத்திலே மனிதரை சார்ந்து கொள்ளாமல், மனிதர்களை சிநேகித்து உலகத்தோடு நட்பு செய்யாமல், அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாமல், ஆண்டவருக்காக விசேஷமாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை அப்பா எங்களுக்கு தந்த இந்த எச்சரிப்புக்காக நன்றி அப்பா. உம்முடைய நியாயப்பிரமாணத்தை சார்ந்து கொள்ளும் போது, உம்முடைய வசனத்தின்படியாக நாங்கள் வாழும்போது நாங்கள் வர வர விருத்தி அடைவோம் என்று ஐஸ்வர்யமும் கனமும் ஆரோக்கியமும் பலமும் சமாதானமும் சந்தோஷமும் கொண்டிருப்போம் என்று உம்முடைய வசனத்திலே யோசபாத்தின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம் அப்பா. எங்களை நீர் உயர்த்திய பிறகு, ஆசீர்வதித்த பிறகு, உயர்ந்த நிலையில வைத்த பிறகு, உலகத்தோடு போட்டி போடாமல், உலகத்தோடு நட்பு செய்யாமல், உலகத்தோடு ஒன்று சேராமல், உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான்களுக்கு, ராஜாக்களுக்கு முதன்மை கொடுக்காமல், ராஜாதி ராஜாவாகிய உமக்கே எங்கள் இருதயம் என்னும் சிங்காசனத்தின் மீது இடம் கொடுப்பதற்கு, உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்மோடு சிநேகம் செய்ய உதவி செய்யும். நாங்கள் தவறு செய்யும் போது, பாவம் செய்யும் போது, எங்களை நேசித்து உம்முடைய வசனத்தின் மூலம் நீர் கொடுக்கும் எச்சரிப்புகள், நம்முடைய தேவ ஊழியர்கள் மூலம் தருகிற கடிந்து கொள்ளுதல் எடுத்துக்கொண்டு, யோசபாத்தை போல மனம் திரும்பி இழந்து போனவைகளை மீண்டும் பெற்றுக்கொள்ள, ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பட்சத்தில் நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. நிச்சயம் தேவன் நமக்கு பதில் தருவார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும். தேவனோடு நடப்பதும், தேவ சித்தத்தின்படி வாழ்வதும், கடைசி வரை உண்மையாயிருப்பதும் நம் இலக்காயிருக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கு இரவு உபவாச ஜெபம் நம்முடைய கல்வாரி சபையிலே நடக்கிறது. விசுவாசிகள் கலந்து கொள்ளுங்க. மற்றவங்க உங்களுடைய சபைகளில் நடக்கும் உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. நாளைக்கு இன்னொரு அனுதின தியானத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.
Thank you.